இன்றைய இறுதியான ஷார்ட்டு வீடியோ. ஆனால் முக்கியமான கேள்வி எழுப்ப போகிறேன். தமிழகத்தின் அரசியலில் படித்த பண்பான இளைய தலைமுறையினருக்கு இடம் உண்டா என்பதனை பார்க்கலாம். இதை நம்ம உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முன்முடிவுக்கு வரதை விட 3 பேரை வச்சு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பார்க்கலாம். கேஸ் ஸ்டடினா ஒரு மாதிரியை வச்சு பார்க்கலாம். ஒன்று அண்ணாமலை. நம்ம அண்ணாமலை பண்ணையார் வீட்டுக்குள்ளே தான் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். அவர் படித்தது கோயம்புத்தூரில் பிஇ படித்தார் போல், பிஇ பிடெக் படித்தார். அப்புறம் ஐஐஎம்மில் எம்பிஏ படிச்சிருக்காரு ஒருத்தர். 2 நம்ம டாக்டர் பிடிஆர். இவர் ஒரு மிராசுதாரர் வீட்டு பையன் தான். இவர் படித்தது எல்லாம் அமெரிக்காவில் தான். பெரும்பான்மையான படிப்பெல்லாம் அமெரிக்காவில் தான். எம்எஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச் படிக்கிறதுக்கு கூட அது சாதாரண படிப்பு தான். ஆப்ரேஷன் ரிசர்ச் ஓஆர்னு சொல்லுவாங்க. அதை படிக்க கூட யூஎஸ் போய் படிக்க வச்சுருக்காருங்க அப்பா. அப்போனா எப்பேற்பட்ட பணக்காரராக இருப்பார். மேற்கொண்டு டாக்டரேட் பட்டம்னா அங்கே தான் வாங்கியிருக்காரு போல இருக்குது. நான் இருக்கட்டும். அடுத்தது 3வதாக பார்த்திங்கன்னா சசிகாந்த் செந்தில். யாருன்னா நம்ம சவுக்கு சங்கருடைய மச்சான். இவர் திருச்சி ஆர்இசியில் ஆர்இசி அது இப்போ என்ஐடின்றாங்க. என்ஐடியில் பிஇ பட்டம் பெற்றார். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனார். அண்ணாமலை பிஜேபியில் இருக்கார். பிடிஆர் திமுகவில் இருக்கார். சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ், தமிழக காங்கிரஸில் ஒரு எம்பியாக இருக்கார். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இதில் எம்பியாக இருக்கார். இவங்க 3 பேருடைய இன்றைய நிலைமை என்னன்றதை நம்ம பார்த்தோம்னாக்கா, இளைய தலைமுறையினருக்கு தமிழ்நாட்டில் இடம் உண்டா இல்லைன்றதை முடிவு பண்ணிடலாம். முதல்ல சசிகாந்த் செந்தில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகளை பெற்று வென்ற ஒரு எம்பி. ஆனால் இவருக்கு காங்கிரஸில் தலைவர் பதவி கிடையாது. ஏன் காங்கிரஸில் தலைவர் பதவி தமிழ்நாட்டில் கிடையாது? அந்த தகுதி, தலைவர் பகுதி வாங்குவதற்கான தகுதி அவர்கிட்ட இல்லைன்னு ராகுல் காந்தி அப்புறம் காங்கிரஸோட மூத்த தலைவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இவ்வளவு தாங்க இடம் காங்கிரஸில். அடுத்தது நம்மளுடைய அண்ணன் பிடிஆர் அண்ணன் ஏதோ பேசினாரா பேசலையான்னு தெரியல. ஒரு ஆடியோ வந்துச்சு. அந்த ஆடியோவோட உண்மைத்தன்மையும் தெரியல. யாரோ லஞ்சம் வாங்கிட்டாங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, கோடியாக சேர்த்துருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஆடியோ வந்துச்சு. அந்த நம்பகத்தன்மை இல்லாத ஆடியோவை நம்பி அவரை பதவியை விட்டு விலக்கி ஐடின்ற ஒரு டுபாக்குத்துறைக்கு அனுப்புனது நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா தான். நிதியமைச்சராக அவரை மாதிரி சிறப்பான ஒரு அமைச்சரை நம்ம பார்க்கணுன்னா ஒன்று ரகுராம் ரங்கராஜன் அல்லது நம்ம மன்மோகன் சிங். இவங்க தான் அவருக்கு இணையாக வருவாங்க. நம்மளுடைய சிதம்பரம் கூட அவருக்கு இணையாக வர மாட்டாங்க. சிதம்பரத்துக்கு கூட அந்த அளவுக்கு பொருளாதார அறிவு கிடையாது. ஆனால் அவருக்கு சட்ட அறிவு சிதம்பரத்துக்கு உண்டு. 3வதாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை இங்கே வரப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஆடு பராமரிப்பு, அப்புறம் அவங்க அப்பா வச்சிருந்த தோட்டத்தை பராமரித்து விவசாயம் பண்ணுற தொழிலுக்கு தான் வந்தார். அதை செஞ்சிருந்த ஒரு மனுஷனை வா நீ தான் ரஜினிகாந்த் தொடங்குற கட்சியில் முதல்வர் பதவி உனக்கு தான் வான்னு கூப்பிட்டு சேர்த்து விட்ட அந்த பிஜேபி கட்சியை நினச்சா எனக்கு வேதனையாக இருக்குது. அவரே நம்ம ரஜினிகாந்த் அண்ணன் விலகிட்டார். எனக்கு மந்திரி பதவி வேணாம், எனக்கு அரசியல் வேணாம், ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டார். அப்புறம் நம்ம அண்ணாமலை பிஜேபியோட மாநில தலைவரானார். அவரோட தகுதிக்கு அவருடைய அனுபவத்துக்கும் அதிகமாக வேலை செஞ்சு அவர் பிஜேபி இங்கே வளர்த்துருக்கார். ஆனால் வேறு கட்சியிலேருந்து இங்கே உள்ளார வந்த நயினா நாகேந்திரன் ஒரு பக்க அரசியல்வாதியை, அதிமுகவில் அம்மாவின் அடிமையாக இருந்த நயினா நாகேந்திரன்ற ஒரு அரசியல்வாதியை எடப்பாடி கூறினார் என்ற ஒரே காரணத்துக்காக பிஜேபியின் மாநில தலைவராக்கி அழகு பார்க்குது இன்றைக்கி பிஜேபியின் மத்திய தலைமை. இவ்வளோ தாங்க அரசியல். இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், தமிழகத்தின் அரசியலில் இளைய தலைமுறையினருக்கு இடம் உண்டா இல்லையா? நீங்களே முடிவு பண்ணுங்கள். நான் எந்த முடிவும் சொல்ல போகிறதில்லை.